நம்ம டார்க் ஃபேண்டசி கார்ட்டூன் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களில் எத்தனை பேருக்கு சுட்டி டிவியில் ஒன்று அந்த டேஞ்சர் ஸ்கூல்ஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அந்த சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி ஒரு ஹாரரா மிஸ்டீரியஸா சூப்பரான ஒரு வைப்பில் இருக்கும் தெரியுமா? நைட்டு போல பக்கம் வந்து செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கார்ட்டூன் சீரிஸும் இருக்குது. அதனால மிஸ் பண்ணாம இந்த சீரிஸை பாருங்க. இதுல ஒன்லைன்ல இந்த சீரிஸை பத்தி சொல்லணும்னா, அண்ணன் தம்பி இவங்க 2 பேருமே ஒரு மர்ம காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிடுறாங்க. எப்படி இங்க வந்தாங்கன்னு தெரியல. இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. இப்படி இவங்க வந்து டிராவல் பண்றப்ப இவங்க பாக்குற ஒரு வித்தியாசமான விஷயங்கள், அந்த காட்டுக்குள்ள இருக்க மர்மங்கள், இவங்களுக்கு தெரிய வர உண்மைகள், அப்புறம் லாஸ்டா இருக்க இந்த ட்விஸ்ட். இதுதான் இந்த மொத்த சீரிஸே. இந்த மொத்த சீரிஸ்லயும் வெறும் 10 எபிசோடு தான் இருக்கும். ஆனா 10 எபிசோடுமே செம்ம சூப்பரா இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம இந்த சீரிஸை பாருங்க. இப்போ நம்ம எபிசோடு 1 பார்ப்போம். அப்புறம் இந்த சீரிஸோட நேம் வந்து ஓவர் த கார்டன் வால். இப்ப எடுத்தோடனே ஒரு ஆர்த்தர் தான் பேசிட்டு இருக்காரு. இது மாதிரி ஹிஸ்டரியில இல்லாத பல விஷயங்கள் இருக்கு. அதாவது மிஸ்டீரியஸான பிளேஸ். எல்லாராலையுமே அந்த இடத்துக்கு போக முடியாது. சில பேர் தான் போயிருப்பாங்க, சில பேர் தான் அதை பார்த்துருப்பாங்க. அதைத்தான் நம்ம தி அன்னோன்னு சொல்லுவோம். அதாவது தெரியப்படாதது. அப்படி அந்த காடுகள்ல டிராவல் பண்றவங்களுக்கு மறக்கப்பட்ட கதைகள்லாம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கதை ஆரம்பிக்குது. இவங்க தான் நம்ம அண்ணன் தம்பி. இதுல பாத்தீங்கன்னா தம்பி ஒரு அருந்தவாளு. அவன் வந்து ஏதோ பேரெல்லாம் சொல்லிட்டு வரான். டாமி, பென்குயின், ஜிம்மி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வரான். ஏன்னா இவன் கையில ஒரு பெரிய தவக்கல் வச்சிருக்கான். அந்த தவக்கலைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியலடா எனக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணன்ட்ட சொல்லிட்டு வரப்ப அப்பதான் அண்ணன் பாக்குறான். டேய் நம்ம இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். அப்பதான் தம்பி சொல்றான் காட்டுக்குள்ள இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது தெரியுது, ஏன் இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். தம்பி சொல்றான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அண்ணன் சொல்றான் ஐயோ நம்ம தொலைஞ்சிட்டோம் போலடா, நம்ம ஏதாச்சும் அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டே வந்திருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே தம்பி சொல்றான் கவலைப்படாத, என்கிட்ட தான் சாக்லேட் இருக்குல்ல, அதை அப்படியே நான் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கியூட்டா சொல்லிட்டு இருக்க. அண்ணனா புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்படி வந்து காட்டுக்குள்ள மாட்டிட்டோமே, நான் வீட்டுக்கு போகணுமே வீட்டுக்கு போகணுமேன்னு புலம்பிட்டு இருக்கப்ப ஏதோ சத்தம். என்ன சவுண்டுன்னு பார்த்தா அந்த மரம் வெட்டுற சவுண்டு கேட்கும்ல, டக்கு டக்கு அது மாதிரி சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு இது, உனக்கு கேட்குதா? சரி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்கான், நீ என்ன நினைக்கிறடா, எவனாச்சும் சைக்கோ கொலகாரன் வந்து கோடாரி வச்சுக்கிட்டு யாராச்சும் இங்க வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி சொன்னா, தம்பிக்கு அதெல்லாம் பயமே இல்லை. அவன் பட்டுக்கு விறுவிறுன்னு நடந்து போயிட்டு இருக்கான். அண்ணன் கத்திக்கிட்டே ஓடி வரான், நில்றா நில்றான்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தா அங்க ஒருத்தர் மரத்தெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே தம்பி கேட்கறான் நம்ம போய் அவர்கிட்ட உதவி கேட்போமா அப்படிங்கிற மாதிரி. உடனே அண்ணன் சொல்றான் அதெல்லாம் உன்னை கேட்க வேணாம், அவர் பார்த்தவே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கப்பயே அவர் போட்டு கிளம்பி போயிடுறாரு. உடனே அண்ணன் சொல்றான் நீ சொன்ன மாதிரி அவர்கிட்ட உதவியே கேட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தம்பியை பத்தி கேட்டுட்டு இருக்கான். அப்ப பார்த்தா பின்னாடி ஒரு குரல், நான் வேணா உங்களுக்கு உதவி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா ஒரு பறவை. உடனே அண்ணன் புலம்புறான் என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி. உடனே தம்பி சொல்றான் நீ ஒன்ன அடிச்சுக்கிட்ட, நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன், அப்புறம் நீ எனக்கு பதில் சொன்ன அப்படிங்கிற மாதிரி நடந்ததெல்லாம் சொல்ல. அது இல்லடா அந்த பறவை பேசுது பாரு, இதெல்லாம் எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த பறவை கேக்குது என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி. இல்ல நீ வித்தியாசமா இருக்கியே, எப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கேட்டுக்கிட்டு இருக்க. இங்கிட்டு தம்பியை பாருங்க ஒரு சாக்லேட் எடுத்து ஆமை மேல வச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க சத்தம் கேட்டு அந்த மரம் வெட்டுறவர் இங்க வந்துட்டாரு. வந்துட்டு கத்துறாரு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டோன்னே இவங்க பயந்துடுறாங்க. அந்த பறவை சரி நான் அப்புறம் பாக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடி போயிருது. அப்பதான் அண்ணன் சொல்றான் ஐயோ கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க, நாங்க வந்து தொலைஞ்சு போயிட்டோம், எங்க கை காலோட வீட்டுக்கு போய் சேரணும், அதனாலதான் இங்க தொலைஞ்சு போய் சுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. அப்புறம் பார்த்துட்டு எது நீங்க இங்க சுத்துறீங்களா, இங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி உங்களை தி அண்ணனுக்கு வரவேற்கிற குட்டி பசங்களா, நீங்க நினைச்சு பார்க்காததை விட நீங்க ரொம்ப தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இவர் தங்கியிருக்க ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. இங்க வந்து பார்த்தா இந்த வீடே வந்து இவர் வரப்ப சும்மா கடந்துச்சான், யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு இங்க ஒரு மில்லு இருக்கு, அதை வந்து இவரோட யூஸ்க்காக வச்சிருக்காராம். அதோட வந்து நீனும் உன் தம்பியும் இங்க சேஃபா இருப்பீங்க, நான் வேலை முடிச்சுட்டு வர வரைக்கும் பத்திரமா இருங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன்ட்ட சொல்றப்ப அங்க பாருங்க தம்பி கிட்ட கூட முன்னாடி சொல்லியிருப்பானா முட்டாயை வந்து வலி வரைக்கும் நான் போட்டுட்டு வரேன்டா வலி மாறாம இருக்கிறதுக்கு சொல்லிட்டு, அதே மாதிரி அவன் பண்ணிக்கிட்டு நிக்கிறான். அப்பதான் அண்ணன் கேக்குறான் சரி நீங்க என்ன வேலை பாக்குறீங்க இங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் இவர் சொல்றாரு எல்லாருக்குமே தான் அவர் சொல்றாரு எல்லார்ட்டையுமே ஒரு டார்ச் இருக்கும், அது எப்போதுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், இங்க இருக்குதே இதுதான் என்னோட, இதை எரிய வைக்கத்தான் என்னோட வேலை. அதுக்காக இவர் வந்து மரத்தை வெட்டி மரத்துல இருந்து ஆயில் எடுத்துக்கிட்டு இருக்காராம் இந்த விளக்கு எரிய வைக்கணுங்கிறதுக்காக. அதான் இவன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு இதுதான் வாழ்க்கையே, இது என்னோட கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்க. அண்ணன் பாக்குறான் என்னடா இவர் ஒரு மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட சொல்லிட்டு இருக்கான். டேய் இவர் சரியே இல்லடா, ஒரு மாதிரியா இருக்காரு, எங்கேயும் தப்பிச்சு போனா இவர் அடிச்சு போட்டுட்டு தான் நம்ம போகணும், இவருக்கு வேற காட்டல்ல நிறைய வழி தருமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இல்ல தப்பான ஐடியா அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம்டா அப்படிங்கிற மாதிரி தம்பிகிட்ட சொல்லிடுறான். தம்பி இது எல்லாமே கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கான் அண்ணன் சொல்றது எல்லாத்தையுமே. அப்பதான் அந்த பெரியவர் கேட்கிறாரு என்னடா அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உடனே தம்பி சொல்றான் இங்க இருந்து எப்படி ஓட போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவர் சொல்றாரு ஓ ஓட போறீங்களா, போறதுன்னா போய்க்கோங்க, ஆனா இப்பயே சொல்றேன் அந்த காட்டுக்குள்ள ஒரு பீஸ்ட் இருக்கு, அது வந்து கொடூரமா ஒரு மெலடி பாடிக்கிட்டு இருக்கும், இது மாதிரி
தொலைஞ்சு போன சோல்ஸ் எல்லாம் அதை தேடிக்கிட்டு இருக்கு உங்களை மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே தம்பி கேட்கறான், எங்களுக்கு உதவி செய்யறதுக்கா அப்படிங்கிற மாதிரி. அவர் சொல்றாரு, உதவி எல்லாம் செய்யாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போயிடுறாரு. இவங்க 2 பேரும் தான் இங்க இருக்காங்க. போறப்ப இதையும் சொல்லிட்டு போறாரு, நான் வர வரைக்கும் இங்கேயே இருக்குன்னா இருங்க, நான் வந்து உங்களுக்கு வழி கட்டுறேன், இல்லாட்டி உங்க இஷ்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உடனே அண்ணன் சொல்லிட்டு இருக்கான், அப்படா போயிட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்தா தம்பி பார்த்தா சுத்தி சுத்தி அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. அப்பதான் அண்ணன் வந்து இவன்ட்ட கேட்டுட்டு இருக்கான், அவர் சொன்ன மாதிரி நிஜமா பீஸ்ட் இருக்குன்னு நீ நினைக்கிறியா? அவர் நம்மள ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா எப்பயோ பண்ணிருக்கலாமே பாரு, நம்மளுக்காக நெருப்பெல்லாம் கொளுத்தி வச்சிருக்கிறாரு, அவர் சொல்றது மாதிரிதான் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசுற பரவலா இருக்கப்ப பீஸ்ட் இருக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணன் புலம்பிக்கிட்டு இருக்க. தம்பி வந்து எங்க என் தவக்கலையை காணுமே, நான் போய் தவக்கலையை கண்டுபிடிச்சிட்டு வந்து உன் பிளானுக்கெல்லாம் உதவி செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள சாக்லேட் எல்லாம் வீசி விட்டு அவன் பட்டுக்கு வெளில தவக்கலையை தேடி போயிட்டான். தம்பி வெளில வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். பாருங்க, இவன் வழி நடுக்க முட்டாய் வேற போட்டு வச்சிருக்கான். வந்து பார்த்து தேடிட்டு இருக்கான். அப்படியே தேடி அந்த சாக்லேட் தடிக்கு அவனே கீழே விழுந்துறான். விழுந்தா வெளியில ஒரு உருமுறை சவுண்டு கேட்குது. இவனுக்கு பயமே இல்லை. இவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போய் அங்க பாத்துட்டு இருக்கான், என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சவுண்டு கேட்க, இந்த தவக்கலை என்ன தொல்லை பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பேரல்ல ஏறி ஜன்னல் வழியா பாக்குறான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா மரத்தெல்லாம் போட்டு அதுல இருந்து ஆயில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவன் பார்த்துட்டு ஐயே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன ஆகுதுன்னா திருப்பி உருமுறை சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு இதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே தடிக்க அந்த பேரலுக்குள்ளேயே விழுந்துடுறான். பார்த்தா உள்ளதான் அந்த தவக்கலை இருக்கு. இங்கதான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே படுத்து கிடந்தா வெளில உருமுறை சவுண்டு சத்தமா கேக்குது. இவன் ஐயோ அண்ணன் தான் வந்துட்டானா, அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி ஒரு கண்ணு வருமா, அவ்வளவுதான் நம்ம தான் போயிட்டு இருப்போம். இந்த குட்டி பையன் பயப்படவே இல்லை. இவன் பட்டுக்கு உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டரா அப்படியே அவனை கடிக்க வாயை திறக்கும். அப்பதான் அண்ணனை கட்டுறாங்க உள்ள. அவன் பட்டுக்கு உள்ள உட்காந்து விளையாண்டு இருக்கான். வெளில ஏதோ உடையிற சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்னாச்சு, தம்பி எதுவும் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளில கூட பார்க்கல, உள்ளே தான் உட்காந்துருப்பான். அந்த மிஸ்டர் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு கேட்கறாரு, என்னடா ஆச்சு, என்ன சவுண்டு, உன் தம்பி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பார்த்தா தம்பி பட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் கட்டையை செருவிக்கிட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா உள்ள வரான். வெளில ஒரு நாய் நிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் கதவை உடைச்சிக்கிட்டு வந்து தம்பியை தூக்கி அங்கிட்டு வீசிடுது. அப்பதான் இவர் வந்துட்டு, நான் பாத்துக்கிற பசங்களா நீங்க நில்லுங்க பின்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு கோடாரிய ஓங்கினா. இப்பதான் தம்பி ஒரு சம்பவம் பண்றான். அவன் என்ன பண்றான், அவன் குட்டி கட்டை வச்சிருப்பான்னு அதை எடுத்துட்டு வந்து இவர் தொப்பி மேலதான் அடிச்சிருப்பான். அவர் திரும்பி பாக்குறப்ப இவன் தான் சுத்தி நிறைய பொருள்லாம் கீழே போட்டு வச்சிருந்தானே, அதுல கால் தடுக்கி கீழே விழுந்து இவருக்கு மண்டையில அடிபட்டு மயக்கமா போட்டுறாரு. அண்ணன் கேட்டுட்டு இருக்கான், என்னடா பண்ண, ஏன்டா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி. உடனே தம்பி சொன்னான், நீ தானடா பிளான் சொன்ன அவர் அடிக்கணும்னு சொல்லிட்டு, அதைத்தான் இப்ப பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பானா, அதைத்தான் இப்ப பண்ணி வச்சிருக்கான். அண்ணன் சொல்லிட்டு இருக்கான், அதுதான் வேணான்னு சொன்னேனடா, ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. அந்த மான்ஸ்டரா அப்படியே அண்ணன் கிட்ட மெதுவா வந்துகிட்டு இருக்கு. உடனே தம்பி என்ன பண்றான், கோடாரி எடுத்துட்டு வந்து பின்பக்கம் வச்சு மொட்டுன்னு மெதுவா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது திரும்பி பார்த்து உரிமிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து அண்ணன் பட்டுக்கு விட்டுட்டு ஓடிடுறான் தம்பிய. இவனை பாருங்க, இவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. முட்டையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இவன் ஓடி இருந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே அந்த மில்லுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. அதுக்குள்ளேயே அந்த மாஸ்டர் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு வீல தொட்டிட்டு இருக்கு. அப்ப அண்ணன் என்ன பண்றான், கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வீசிட்டு இருக்கான். தம்பி இதை பார்த்துட்டு, நானே அதையாச்சும் எடுத்து வீசணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தா சாக்லேட் தான் இருக்கும். எடுத்து வீசினா அந்த மான்ஸ்டர் வந்து அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இருக்கு. அண்ணன் பாக்குறான், என்னடா தின்னுதுன்னு சொல்லிட்டு. அப்பதான் தம்பி சொல்றான், நான் அந்த பாதைக்காக முட்டையெல்லாம் போட்டு வச்சிருந்தேன்டா, அது தின்னுபிட்டு தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன்டா. அப்பதான் அண்ணன் திட்டிட்டு இருக்கான், ஓவல்ல தானே இது பாரு, நம்மளை கண்டுபிடிச்சிருச்சு இது அப்படிங்கிற மாதிரிலாம் குழம்பிட்டு இருக்க. அப்பதான் அண்ணன் சொல்லிட்டு இருக்கா, இங்க இருந்து எப்பயாச்சும் நம்ம வெளில போகணுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, தம்பி தான் அதை அவங்க ஒரு ஏணி இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். 2 பேருமே மேல ஏறி கூரைக்கு வந்துடுறாங்க. அந்த மான்ஸ்டர் பார்த்தா அதுவும் உடச்சிக்கிட்டு கூரை மேல வந்துடுது. அண்ணன் சொல்லிட்டு இருக்கான், இருக்கிற எல்லா முட்டையும் இதுகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு முட்டாய் இருக்கும், அதை தூக்கி அவன் கீழே வீசிருப்ப. கீழே வந்து பெரிய வீல் மாதிரி சுத்திட்டு இருக்கும் அந்த மிஷின்ல இருக்கிறது. அங்க தூக்கி வீசினோடனே கரெக்டா அந்த மான்ஸ்டர் போய் அந்த முட்டையை பிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த வீலுக்கு நடுப்புற நல்லா சிக்கிரும். சிக்கி அதை அழுத்துறப்ப என்ன ஆகுதுன்னா, அது வயிற்றுக்குள்ள இருந்து ஏதோ வந்து முழுகும். என்னன்னு பார்த்தா ஆமை மேல வந்து முட்டையை வச்சிருப்பான் தெரியுமா ஒரு சீன்ல தம்பி, அதைத்தான் இது முழுங்கிருக்கு. அது வந்து வெள்ளை விழுந்துருச்சு. அப்பதான் தம்பி சொல்லிட்டு இருக்கான், ஏன் அங்க பாரு, அது வந்து ஆமையை துப்புனதுக்கு அப்புறம் சாத்தா நாய மாறிடுச்சு, இப்ப இது என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தம்பி சொல்லிட்டு இருக்கான். அது பாட்டுக்கு எந்திரிச்சு ஓடி போயிருக்கு. அந்த மிஸ்டர் வந்து அவர் குழம்பிட்டு இருக்காரு. அவர் வச்சிருந்த இந்த மில்லை உடைச்சிட்டாங்க, இருந்த ஆயிலையும் உடஞ்சு போயிடுச்சு. அவர் குழம்பிட்டு இருக்காரு, எல்லாம் இப்படி போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அண்ணன் சொல்றான், அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க, எங்க பாருங்க பீஸ்ட் பிரச்சனை முடிஞ்சுட்டு அப்படின்னா. இவர் கத்திட்டு இருக்காரு, இது பீஸ்டே இல்லடா, இது ஒரு நாய். நான் சொன்ன பீஸ்ட் வந்து ஒரு முடிவில்லாத இரவு மாதிரி, ஒரு பயங்கரமான காத்து மாதிரி. அவன் தான் சாவுக்கான ஒரு நம்பிக்கையே. அவன் வந்து குழந்தைகள் எல்லாம் திருடிடுவான், எல்லாத்தையுமே பாலாக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்க. அண்ணன் இப்படியே பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், தம்பியை குறை சொல்லிட்டு இருக்கான், உன்னால தாண்டா எல்லா பிரச்சனையும் அப்படிங்கிற மாதிரி. உடனே இவர் கத்திட்டு இருக்காரு, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, நீ தான் பெரியவன், உன் தம்பி பண்ண தப்புக்கும் நீ பண்ண தப்புக்கும் நீ தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்ல. இவனும் சரி என்ன மன்னிச்சிருங்க, என்னால சரி பண்ண முடியுமா, இல்ல என்னால சரி பண்ண முடியாது, ஏன்னா அது அக்குசுக்கா கிடக்கு,
சரின்னு இவரும் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, உன் தம்பி வந்து நார்த் சைடு கூட்டிட்டு போ, அங்க ஒரு டவுன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவனும் இழுத்துட்டு போறான். போறப்பயே இவர் சொல்றாரு, இது மாதிரி எப்போதும் தெரியாதவகிட்ட இருந்து எச்சரிக்கையாவே இருங்க, அந்த பீஸ்டுக்கு எப்போதும் பயப்படுங்க, அப்புறம் இந்த காட்டை விட்டு வெளில போயிருங்க உங்களால முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அத்தோட இது உன்னோட பிரச்சனை, நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணனை சொல்றப்ப அண்ணனும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த தம்பி கிட்ட சொல்றான் இந்த பெரியவர். அப்புறம் அப்படியே தம்பி கிட்ட சொல்றாரு, இது மாதிரி நீ அந்த தவக்கலையை பாத்துக்க போறன்னா அவனுக்கு ஒரு சரியான பேரை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. தம்பி வைக்கிற பேரு பாருங்க, அண்ணனோட பேரை தான் தூக்கி அந்த தவக்கலைக்கு வச்சிருக்கான். அண்ணன் சொல்லியிருக்கான், அப்பனா நான் உன்னை கேண்டி பென்ஷன் கூப்பிட்டு வேண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கான். 2 பேருமே பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இது அந்த பறவை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த தம்பியை தான் ரொம்ப பிடிக்கும்.